முன்னொரு காலத்தில் வானத்தை முட்டும் அளவுக்கு உயர்ந்த பனிமலைகளுக்கு நடுவே ஒரு அழகான பனிதேசம் இருந்தது. அங்க நிலா என்ற அன்பான இளவரசி வாழ்ந்து வந்தாள். அந்த தேசத்தில் ஒரு விசித்திரமான விஷயம் உண்டு. அங்கு எப்போதுமே ஒரு மென்மையான காற்று வீசிக்கொண்டே இருக்கும். அந்த காற்று சாதாரண காற்று அல்ல, அது ஒரு பாடும் மேஜிக் காற்று. இளவரசி நிலா மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த காற்று இனிமையான இசையை எழுப்பும். ஒரு நாள் காலையில் நிலா எழுந்து பார்த்தபோது தேசமே அமைதியாக இருந்தது. பாடும் காற்று வீசவில்லை, மரங்கள் அசையவில்லை, பூக்கள் தலையசைக்கவில்லை. காற்றே இல்லாததால் பறவைகளால் பறக்க முடியவில்லை. நிலா மிகவும் கவலைப்பட்டாள். நிலா தனது மாயாஜால பனிமானின் மீது ஏறி காற்றின் இருப்பிடத்தை தேடிச் சென்றாள். அவள் பனிமலையின் உச்சிக்குச் சென்றபோது அங்கு ஒரு பெரிய மேகப்பூதம் காற்றின் பாதையை ஒரு பெரிய பாறையால் அடைத்து வைத்திருப்பதை கண்டாள். நிலா மெதுவாக பூதத்திடம் கேட்டாள், பூதமே, ஏன் காற்றை மறைத்து வைத்திருக்கிறாய்? காற்று இல்லாவிட்டால் என் தேசம் வாடிவிடுமே. அதற்கு பூதம் வருத்தத்துடன் சொன்னது, இளவரசியே, எனக்கு பாடத் தெரியாது. இந்த காற்றின் இசையை கேட்டு அனைவரும் ஆடுகிறார்கள். ஆனால் என்னால் பாட முடியவில்லையே என்ற பொறாமையால் தான் இப்படி செய்தேன். நிலா புன்னகைத்து, பூதமே, உனக்கு தெரிந்த சத்தத்தையே நீ பாடலாக மாற்றலாமே. நீ பலமாக ஊதினால் அது ஒரு வேடிக்கையான இசையாக மாறுமே என்று சொன்னாள். பூதம் நம்பிக்கையுடன் தன் வாயை ஒரு குழல் போல வைத்து ஊ என்று பலமாக ஊதியது. என்ன ஆச்சரியம்! அது ஒரு அழகான புல்லாங்குழல் இசை போல ஒலித்தது. பூதம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. உடனே மறைத்து வைத்திருந்த பாறையை நகர்த்தியது. அடைக்கப்பட்டிருந்த காற்று மீண்டும் மகிழ்ச்சியுடன் வெளியே வந்து தேசம் முழுவதும் சுற்றியது. பூதத்தின் ஊ என்ற சத்தமும் காற்றின் இசையும் இணைந்து ஒரு புதிய ராகத்தை உருவாக்கின. தேசமே மீண்டும் அழகான இசையில் திளைத்தது. இந்த கதையைப் போல நாமளும் பொறாமைப்படுவதை விட்டுவிட்டு நம்மிடம் உள்ள தனித்துவமான திறமையை வெளிப்படுத்தினால் உலகம் இன்னும் அழகாகும்.